முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற வளாக மோதல் குறித்து பாஜக, காங்கிரஸ் பரஸ்பரம் குற்றச்சாட்டு. ஆளும் கட்சி கொடுத்த புகாரில் ராகுல் காந்தி மீது டெல்லி போலீசார் வழக்கு. அமித்ஷாவை கண்டித்து கர்நாடக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதம். மாநில பெண் அமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர் கைது. நெட் தேர்வுக்கான அட்டவணையை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. பொங்கல் விடுமுறையிலும் தேர்வுகள் இருப்பதால் தமிழக மாணவர்கள் அதிர்ச்சி. நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற வேண்டும். கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற நுழைவு வாயில் அருகே பாஜக, காங்கிரஸ் எம்பிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாஜக அளித்த புகாரின் பேரில் திரு ராகுல் காந்தி மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அரசியல் சாசனம் தொடர்பாக மாநிலங்களவையில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அம்பேத்கர் என முழக்கமிடுவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டதாகவும், இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்றும் கூறினார். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையிலான இந்த பேச்சுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீல நிற ஆடை அணிந்து அம்பேத்கர் சிலையில் இருந்து மகர் வாசல் வரை பேரணியாக சென்றனர். அப்போது அவர்கள் திரு அமித்ஷாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்தியா கூட்டணி எம்பிக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் தனியாக போராட்டம் நடத்தினர். பின்னர் காங்கிரஸ் எம்பிக்கள் திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வாயிலில் நுழைய முயன்ற போது பாஜக உறுப்பினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது திரு ராகுல் காந்தி தள்ளிவிட்டதால் காயம் ஏற்பட்டதாக பாஜக எம்பிக்கள் திரு பிரதாப் சந்திரா சாரங்கி, திரு முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் புகார் தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது. இதை கேள்விப்பட்ட திரு ராகுல் காந்தி காயமடைந்ததாக கூறப்படும் திரு பிரதாப் சாரங்கியை சென்று பார்வையிட்டார். அப்போது பாஜக எம்பிக்கள் அவர் மீது புகார் தெரிவித்ததால் அவர் திரும்பிச் சென்றார். திரு ராகுல் காந்தி தாக்கியதாக காவல் நிலையத்தில் பாஜக உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் திரு ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி தம் மீதான குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்தார். நாடாளுமன்றத்திற்குள் தம்மை நுழைய விடாமல் பாஜகவினர் தடுத்ததுடன் மிரட்டலும் விடுத்ததாக அவர் கூறினார். பாஜக உறுப்பினர்கள் தடியுடன் வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலமைப்புக்கும் அம்பேத்கருக்கும் பாஜக எதிரி என்றும் அதானி மீது விசாரணையை கோரியதால் பிரச்சனையை திசை திருப்புவதாகவும் திரு ராகுல் காந்தி கூறினார். अंबेडकर जी के स्टैचू से सारे एमपी शांति से पार्लियामेंट हाउस जा रहे थे. पार्लियामेंट हाउस के सीढ़ियों पे बीजेपी के एमपी लकड़ियां लिए हमारे सामने खड़े होते हैं, हमें अंदर नहीं जाने देते हैं और उसके बाद अब ये थोड़ा सा अपना फिर से डिस्ट्रैक्शन करने की कोशिश कर रहे हैं. रियलिटी ये है, इन्होंने अंबेडकर जी का अपमान किया है, उसकी अपॉलॉजी होनी चाहिए और रिजाइन करना चाहिए होम मिनिस्टर को. और जो मेन मुद्दा है, திரு ராகுல் காந்தி மீது பாஜக எம்பிக்கள் 3 பேர் தாக்குதல் நடத்தியதாக மக்களவைத் தலைவரிடம் காங்கிரஸ் எம்பிக்கள் புகார் அளித்துள்ளனர். பாஜகவினர் தள்ளிவிட்டதால் தம்முடைய முழங்காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் அவரிடம் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே திரு ராகுல் காந்தி மீது புகார் அளித்திருப்பது திரு அமித்ஷாவை காப்பாற்றுவதற்கான பாஜகவின் சதி திட்டம் என காங்கிரஸ் எம்பி திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை கண்டித்து கர்நாடக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் பெண் அமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய மாநில பாஜக தலைவரை போலீசார் கைது செய்தனர். பெங்களூரில் உள்ள சட்டப்பேரவை கட்டடமான விதான் சௌதாவில் பட்ஜெட் மற்றும் மழைக்கால கூட்டத்தொடரும், அம்மாநிலத்தின் பெலகாவி நகரில் குளிர்கால கூட்டத்தொடரும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பெலகாவியில் நடந்த சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஆர் அசோகா பேசிக் கொண்டிருந்தார். அப்போது எழுந்த காங்கிரஸ் எம்எல்ஏ திரு HC பாலகிருஷ்ணா அமித்ஷாவை கண்டித்து தீர்மானம் கொண்டுவர விரும்புவதாக கூறினார்.
அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அம்பேத்கர் படங்களை கைகளில் ஏந்தியபடி ஜெய் பீம் என்றும் நீதி வேண்டும் என்றும் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பினர். அம்பேத்கரை அவமதித்த திரு அமித்ஷாவை மத்திய அமைச்சரவையில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்களும் முழக்கங்கள் எழுப்பியதால் பேரவையில் கடும் அமளி நிலவியது. பின்னர் பேசிய கர்நாடக பாஜக தலைவரும் மேலவை உறுப்பினருமான திரு சி.டி. ரவி மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை விமர்சித்து பேசினார். அதற்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி லட்சுமி ஹெபால்கர் பதிலடி கொடுத்தார். அப்போது பெண் அமைச்சரை நோக்கி திரு ரவி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருமதி லட்சுமி ஹெபால்கர் பேரவைத் தலைவரிடமும் காவல்துறையிடமும் புகார் அளித்தார். அதன் பேரில் இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சட்டப்பேரவை வளாகத்தில் வைத்தே குண்டுக்கட்டாக தூக்கி திரு சி.டி. ரவியை கைது செய்தனர். பொங்கல் பண்டிகையின் போது நெட் தேர்வுகள் நடைபெறும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி உதவி பேராசிரியர், JRF மற்றும் PhD சேர்க்கை உள்ளிட்டவற்றுக்கு தகுதி தேர்வான UGC நெட் தேர்வு நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 2 முறை இந்த தேர்வுகள் நடத்தப்படும். அதன்படி கடந்த நவம்பர் மாதம் இந்த தேர்வு குறித்து அறிவிப்பு வெளியானது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 11ஆம் தேதி வரை பெறப்பட்டது. நாடு முழுவதும் பல ஆயிரம் பேர் இந்த தேர்வுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தனர். இந்த சூழலில் தேர்வுக்கான அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் 85 பாடங்களுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படும் பொங்கல் விடுமுறை நாட்களிலும் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் எப்போதும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகையாகவும் அதைத் தொடர்ந்து திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள் கொண்டாடப்படும். அடுத்த மாதம் 14 முதல் 16ஆம் தேதி வரையில் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படும் நிலையில் ஜனவரி 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் 2 ஷிப்டுகளாக பல்வேறு பாடப்பிரிவுகளில் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை தமிழக எல்லைப் பகுதிகளில் கொட்டப்படுவது தொடர்கதையாகி உள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஊசி, இரத்தக்கரை படிந்த பஞ்சு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன் கொட்டப்பட்டன. அவற்றுடன் கோவளம் பகுதியில் உள்ள லீலா மற்றும் ரவிஸ் ஆகிய ஹோட்டல்களின் கழிவுகளும் அதில் கிடக்கின்றன. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பரவி மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பழவூர் கிராம நிர்வாக அலுவலர் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கு ஏஜென்ட்டாக செயல்பட்ட மாயாண்டி மற்றும் மனோகரன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேரள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டுவதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அவற்றை 3 நாட்களுக்குள் கேரள அரசே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. அது தொடர்பான அறிக்கையை வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகள் தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவதை தடுக்க அம்மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தீவிரமடைந்து வரும் வடகிழக்கு பருவமழையால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு ஆங்காங்கே சாரல் மழை பெய்தது. வானம் மேகமூட்டத்துடன் காட்சி அளித்ததால் இதமான சூழல் நிலவியது. தூத்துக்குடியில் மழை விட்டு 7 நாட்கள் ஆகியும் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீர் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் அன்னை நகர் பகுதியில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி கிடப்பதால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நான் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக குடியிருக்கேன். இந்த பகுதியில் வந்துட்டு மழை காலங்களில் ரொம்ப சிரமமாக இருக்குது. ரெண்டாவது மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணீர் பெருகிறது. அதனால் நோய் தொற்று அதிகமாகி குழந்தைகள் போக்குவரத்து நடமாட முடியல. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று முன்தினம் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதாகவும் இது வடமேற்கு திசையில் வட தமிழக, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடும் என்றும் இதனால் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது.
அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக ஈரோடு சென்றுள்ள அவர் மேட்டுக்கடையில் விசைத்தறி கூடம் ஒன்றில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்போது விசைத்தறி கூடங்களுக்கான இலவச மின்சாரம் 750 யூனிட்டில் இருந்து 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்பட்டது பயனுள்ளதாக இருப்பதாக விசைத்தறியாளர்கள் அவரிடம் தெரிவித்தனர். மேலும் மாதம் ஒருமுறை மின் கட்டணத்தை கணக்கெடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். பின்னர் பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சரிடம் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்காக பெண்கள் நன்றி தெரிவித்தனர். அப்போது அவர்கள் முதலமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மாநிலங்களவை தலைவர் திரு ஜெக்தீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் நிராகரித்துள்ளார். மாநிலங்களவை தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவையை பாரபட்சத்துடன் நடத்துவதாக கூறி அரசியல் அமைப்பு சட்டம் பிரிவு 67B கீழ் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த 10ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. சுதந்திர இந்திய வரலாற்றில் மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்படுவது இதுவே முதல் முறை என்பதால் அவையில் பெரும் பரபரப்பு நிலவியது. திரு ஜெக்தீப் தன்கருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்நிலையில் திரு ஜெக்தீப் தன்கருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானம் அவரது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் அதனை நிராகரித்துள்ளார். இதுகுறித்து அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் மிகுந்த குறைபாடுகளை கொண்டுள்ளதாகவும் அவைத் தலைவரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் மிகவும் அவசரமாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் 14 நாட்களுக்கு முன்பு கொண்டுவரப்பட்டிருக்க வேண்டும் என்ற தேவையை இத்தீர்மானம் பூர்த்தி செய்யவில்லை என்றும் தீர்மான நோட்டீஸில் தன்கரின் பெயர் தவறாக எழுதப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 60 எம்பிக்களின் கையெழுத்து பெறப்பட வேண்டும் என்ற விதி சரியாக கடைபிடிக்கப்பட்ட போதிலும் துணைத் தலைவர் அதனை நிராகரித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவேற்காடு பகுதியில் கோயில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் சென்னை நகரை இணைக்கும் முக்கிய சாலைகள் உள்ள பகுதிகளில் சாலைகளில் கட்டுப்பாடுகள் இன்றி திரியும் மாடுகளால் விபத்துகள் ஏற்படுவதாக வழக்கறிஞர் காமேஷ் என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் மாடுகளை கட்டுப்படுத்த திருவேற்காடு நகராட்சி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு எஸ். சுந்தர், திரு எம். சுதீர்குமார் ஆகியோர் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து கால்நடைத்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோர் விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 3 வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். நாமக்கல்லிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முட்டைகள் துறைமுகங்களில் தேங்கியுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1200 கோழி பண்ணைகளில் சுமார் 8 கோடி முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு தினம்தோறும் 5.5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் தமிழ்நாடு, கேரள பகுதிகளுக்கு தினமும் லாரிகள் மூலம் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கும் நாள்தோறும் சராசரியாக 30 லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் உற்பத்தியாகும் 50 முதல் 52 கிராம் எடையுள்ள முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வளைகுடா நாடுகளில் ஒன்றான கத்தார் நாட்டு அரசு முட்டை இறக்குமதியில் கடந்த நவம்பர் மாதம் புதிய கொள்கையை கொண்டு வந்து 60 கிராம் மற்றும் அதற்கு மேல் உள்ள எடைகளை கொண்ட முட்டைகள் மட்டுமே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவித்தது. இதனால் நாமக்கல்லிலிருந்து கத்தார் நாட்டுக்கு முட்டை ஏற்றுமதி செய்வது கடந்த 2 மாதங்களாக தடைபட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக ஓமன் நாடும் இந்திய முட்டை இறக்குமதிக்கு அனுமதி அளிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் ஓமன் நாட்டுக்கும் நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி செய்ய முடியாமல் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கணவர் உயிரிழந்த பின் மறுமணம் செய்து கொண்ட மனைவிக்கும் சொத்தில் பங்கு உண்டு என சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவில் கடந்த 2013ஆம் ஆண்டு மறைந்த தமது முதல் கணவரின் சொத்துக்களில் பாகப்பிரிவினை கேட்டு கோவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் மறுமணம் செய்து கொண்டதால் சொத்தில் உரிமை கோர முடியாது என விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிவித்திருந்தார். அந்த உத்தரவை ரத்து செய்து தமக்கும் சொத்தில் பங்கு தர உத்தரவிட கோரியிருந்தார்.
இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன், திரு சி குமரப்பன் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணிற்கு கணவரின் சொத்தில் உரிமை உண்டு என்று கூறிய நீதிபதிகள் மறுமணம் செய்து கொண்டதன் காரணமாக இறந்த கணவரின் சொத்தை பெறுவதற்கு தகுதியற்றவர் என்ற விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தனர். விதவைகள் கணவரின் சொத்துக்களை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்றோ, மறுமணத்தின் போது கணவரின் சொத்தில் மனைவி பங்கு பெற மாட்டார் என்பதை உறுதி செய்யும் விதியோ இந்து வாரிசுரிமை சட்டத்தில் இல்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விழுந்ததில் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பிரிவில் பங்கர் டாப் எனப்படும் நிலக்கரி சேமிப்பு தொட்டி நேற்று திடீரென உடைந்து விழுந்தது. அதன் கீழே பணியாற்றி வந்த 5 பேர் காயங்களுடன் அங்கிருந்து வெளியேறினர். வெங்கடேஷ் மற்றும் பழனிசாமி ஆகிய 2 பேர் மாயமாகினர். தீயணைப்பு வீரர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் நிலக்கரி குவியலில் சிக்கி அவர்கள் பலியானது கண்டுபிடிக்கப்பட்டது. உடல்கள் மீட்கப்பட்டு உடற்கூராய்வுக்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காயமடைந்தவர்களும் அங்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து அறிந்ததும் பொதுமக்களும் தொழிலாளர்களின் உறவினர்களும் அனல்மின் நிலையத்துக்குள் நுழைய முயன்றனர். அவர்களை பாதுகாப்பு வீரர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற நுழைவு வாயில் அருகே பாஜக காங்கிரஸ் எம்பிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக பாஜக அளித்த புகாரின் பேரில் ராகுல் காந்தி மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கர்நாடக சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய மாநில பாஜக தலைவரை போலீசார் கைது செய்தனர். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை 3 நாட்களில் அகற்ற கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.